பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, மார்க் 3:1. அவர் ஜெபவாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். ஒரு கை நல்லா இருக்குது, இன்னொரு கை சூம்பி போயிருக்குது. அப்போ வந்தாலும் என்ன வேலை செஞ்சுருக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் இல்லையா? அதை போலத்தான் இன்றைக்கு விபத்தை சந்தித்து ஒரு கை வேலை செய்யவில்லை, 2 கை வேலை செய்யவில்லை, ஒரு கால் வேலை செய்யலை, ஒரு காலை எடுத்துட்டாங்க என்றெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அவயத்தை பறிகொடுத்து இல்லைன்னா அது பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், லட்சக்கணக்கான மக்களை நான் காண்கிறோம். அதை போலவே நல்ல பணம் சம்பாதித்து கொண்டிருந்து உயரத்திலிருந்து உச்சத்திலிருந்து கீழே விழுந்து எல்லாவற்றையும் இழந்து பலமுள்ள கைகளோடு இருந்து இஷ்டத்துக்கு செலவு செய்து இன்றைக்கி கை சோம்பி போயிடுச்சு, வருமானம் தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். பிறவிலேயே இப்படிப்பட்ட சூம்பின கையோடு இருந்த அந்த மனிதனுடைய கையை நீட்ட சொல்லி இயேசு அற்புத சுகத்தை கொடுத்தாராம். நார்மலாய் மாற்றி மிகுந்த சந்தோஷப்படுத்தினாராம். வியாதியினால் விபத்தினாலே படுத்த படுக்கையாக இருக்கிற தம்பி தங்கச்சி, இயேசு உங்களை சுகப்படுத்துவார், பழைய பலனை தருவார். நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள், பைக் ஓட்டுவீங்க, மறுபடியும் வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, சந்தோஷமாய் வாழ்வீங்க. எல்லா பிஸ்னஸையும் இழந்து போன ஐயா கோடி கோடியாய் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். பழையபடி உங்களுக்கு தேவையான பலத்தை அவர் தருவார். பழையபடி பிஸ்னஸை தருவார், பழையபடி சொத்துக்களை தருவார், பழையபடி ஒவ்வொரு நாளும் பணம் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொடுக்கவே மனிதகுமாரன் வந்தார். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள்.
நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்காக பல இடர்பாடுகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவருக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். நிற்பதற்கு நேரமில்லை, யோசிப்பதற்கு நேரமில்லை, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சகலத்தையும் நமக்கு நன்மையாகவே செய்கின்றார், சரியாகவே செய்கின்றார். நாம் நம்முடைய காலத்தை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்காக எவ்வளோ ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் ஊழியம் செய்வோம். உங்களை ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை நிச்சயமாக இந்த வருடத்தில் அவர் காண்பிக்கப் போகின்றார். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வாரம் 5வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினால கூட்டங்கள் எதுவும் இல்லை. வருகின்ற ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசரே தேவனுடைய மாளிகையில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் அங்கே வந்து என்னை சந்தித்து ஆலோசனை பெற விரும்பினால் ஆலோசனைகளை பெறலாம். ஜெபித்து விட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் வந்து ஜெபித்து விட்டு செல்லலாம். இது மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு. எங்கிருந்தால் நீங்கள் புறப்பட்டு வரலாம் என்கிற நல்ல செய்தி அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடந்து வருகிறது. அது முழுவதும் ஆவிக்குரிய முதியோர்களும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து சேரலாம். அதை போலவே நமது ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி சில காலத்தில் பிரிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல அலையன்ஸ்லாம் தேடிட்டுருக்குறோம். ஏற்கனவே அதில் நான் பல மாதங்களை அறிவித்து வருகிறேன். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூடவே இருப்பதாக இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகம் 19வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். பார்த்தீங்களா, அங்கு சோதோம் குமாரா அழிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து விட்டார்கள். அதுதான் கடைசி இரவு. அந்த இரவு முடிந்து கிழக்கு வெளுக்கிற பொழுது, சூரியன் வதிக்கிற பொழுது அந்த சோதோம் குமாரா எனப்பட்ட இடமே இருக்காது. ஆண்டு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நாங்கள் அழிக்கப் போகிறோம். நீ உடனடியாக உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உனக்கு பிரியமானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறு என்று அங்கே தூதர்கள் லோத்து இடத்துல வந்து சொல்வதை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அந்த தூதர்கள் அந்தளவுக்கு துடிக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் வெளியேறிடுங்க, தயவுசெய்து அங்கே போயிருங்க, இங்கே வந்துடுங்க, இந்த இடம் ஆபத்து, இங்கே அழிக்கப்பட போகிறது, இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து வந்துடும். அவர்கள் துடிப்பதை பார்க்கிறோம். எனக்கு மிகவும் டச்சிங்காக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு சிரத்தை எடுத்து கவனம் எடுத்து அவங்க போராடுறாங்க. லோத்து மனைவி அவருடைய பிள்ளைகள் இடத்துல அவ்வளவு போராடுறாங்க, கெஞ்சுகிறார்கள். தேவனுடைய தூதர்கள் இந்த லோத்து இடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிலும் கெஞ்சுறாங்க, போராடுறாங்க. என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்காக அங்கே ஆபிரகாம் எனப்பட்ட ஒரு நீதிமான் செய்த ஊக்கமுள்ள ஒரு ஜெபம். நான் நினைக்கின்றேன் இவர்கள் அதற்கு தகுதியானவர்களெல்லாம் அல்லவே அல்ல. இப்பொழுது இவர்கள் சோதோம் குமாராவிலே இரத்தத்தோடு இரத்தமாய் கலந்து விட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாவம் நிறைந்த சோதோம் குமாராவில் இருந்தால் மருமக்கள் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அழிவிலிருந்து மீட்பிக்கப்படுவதற்கான தகுதி இல்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அங்கே ஆபிரகாம் கருத்தோடு அவர் இவர்களுக்காக விண்ணப்பம் செய்தார். பாவம் விட்டுருங்க, நீங்கள் 100 நீதிமான் இருந்து அந்த இடத்த அழிப்பீங்களா, 50, 20 சொல்லிட்டு வரார், 10 சொல்லிட்டு வரார். அவர் போராடுறார். ஆபிரகாம் வந்து லோத்தினுடைய நண்பர், ஒரு காலத்தில் என் கூட இருந்தார், அவருடைய குடும்பம் அழிக்கப்பட்டுறக்கூடாது என்று ஊக்கமாக அவர் ஜெபித்தார். அதுலேயும் அந்த விண்ணப்பம் பண்ணுறதுக்கும் லோத்துக்கு தகுதி அல்ல. என்றால் இவர் ஆபிரகாமை நடு ரோட்டில் விட்டு வந்தவர். செழிப்பான இந்த சோதகுமாராவை நான் எடுத்துக்குவேன், நீ வரணாந்திரத்துக்கு போன்னு சொல்லி இதை எடுத்து செழிப்பான இடத்தை தேர்வு செய்த ஒரு சுயநலக்காரன், பேராசைக்காரன் தான் இந்த லோத்து. ஸோ ஆபிரகாமும் அவருக்கு மேலே பாசமாக இருக்கணும், அவருக்காக விண்ணப்பம் செய்யணும் அளவுக்கு இந்த லோத்து நீதிமான் அல்ல, தகுதியானவர் அல்ல. ஆனால் அவருக்காக அந்த ஆபிரகாம் நல்ல மனுஷனாக இருந்ததுனால அதெல்லாம் பார்க்காம விண்ணப்பம் செய்கிறார்.
இங்கே அந்த லோத்து அழிவிலிருந்து தப்புற அளவுக்கு ஒரு நீதிமானான்னு பார்த்தா தேவனுடைய பார்வையில் பார்த்தா அப்படியும் இல்லை. ஆனால் அந்த இரவிலே அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்திற்காக லோத்துடைய குடும்பம் தப்புவிக்கப்படுவதற்காக அந்த தூதர்கள் போராடுவதை காண்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு தகுதி இல்லாத எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்காக இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒருத்தருடைய படிப்பிற்காக வியாதிப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்டுக்காக, குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கணுங்கிற ஒரு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, திருமணமாக இல்லாமல் இருக்காங்களே திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், வீடு இல்லாமல் இருக்காங்களே வீடு வாய்க்கட்டும், அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகளால் அந்த பிரச்சனைகள் தீரட்டும் என்று நீங்கள் ஊக்கமாக இந்த ஆபிரகாமை போல விண்ணப்பிப்பீர்கள் என்றால், ஜெபிப்பீர்கள் என்றால், கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால், உங்கள் ஜெபத்து நிமித்தமாக அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் கூட ஆண்டவர் அவர்களை நிச்சயமாக தப்புவிப்பார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்பதற்கு மிகச் சரியான எடுத்துக்காட்டு தான் இந்த அதிகாரம். உங்கள் ஜெபத்தை தயவு செய்து நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. உங்கள் ஜெபத்தை தாண்டி அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை அழிக்கக்கூடாது அப்புறம் சொல்லிட்டார். அதை மீறி ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இது நம்மெல்லாம் வியக்கத்தக்க அதிசயம் மாத்திரமல்ல, உண்மை. ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அப்போ அந்த குடும்பத்தை அழிக்க முடியாது ஆண்டவரால். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறார். அன்பின் நிமித்தமாக, பயத்து நிமித்தமாக அல்ல, அன்பின் நிமித்தமாக கட்டுப்படுகிறார். நீங்கள் அழிந்து போய் கொண்டிருக்க ஒருவருக்காக ஜோம்னி அவங்க அழியக்கூடாது, அவங்க சாகக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் ஜோம் நீட்டிங்கன்னா அதை தாண்டி ஆண்டவரால் எதையுமே செய்ய முடியாது. உங்கள் ஜெபத்திற்கு அதிக வல்லமை உண்டு. அநேக நேரங்களிலே பிரியத்துக்குரியவர்களே, நாம் அந்த ஜெபத்துக்குரிய வல்லமையை அறியாதவர்களாக நாம் ஜெபிக்காமலே போயிடும். நான்லாம் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, நானே ஒரு பாவி, நானே ஒரு ஒன்றத்துக்காக அதை நானாக ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வரேன். அப்பொழுது என் நீண்டகால நண்பர் ஒருவர் வெளியே நிற்கிறார். என்னை நேசிக்கிறவர், நான் அவரை நேசிக்கிறேன், மரியாதை செய்பவர், நாகரிகம் அறிந்தவர், பெரியவங்கள்ட்டலாம் எப்படி பழகணும் அவருக்கு பக்காவாக தெரியும். அவரை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது ரொம்ப நாளைக்கு அப்புறம். என்ன விஷயம் என்பதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இப்படி அவங்க சிக்காக இருக்காங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஓ அப்படியா அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். பொங்க பிரதர், நானாவது ஜெபிக்கிறதாவது, நான் இவ்வளோ பெரிய பாவி தெரியுமா என்று அவர் யதார்த்தமாய் சொன்னார். அவர் தன்னை உயர்த்த விரும்பலை. நான் ஒரு பாவி, எல்லாருமே பாவி தான். அதனால் நான் போய் என்னத்தை ஜெபிக்க. நிறைய பேர்கள் இன்றைக்கு அவர்கள் ஜெபித்தால் அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அவங்க ஜெபத்தை கேட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களும் நான் எப்படி இவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும், நானே ஒரு பாவி என்று தங்கள் மேலே தாங்களே நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற, விசுவாசம் இல்லாமல் வாழுகிற, தங்களுடைய ஜெபத்தின் மீது விசுவாசம் இல்லாமல் வாழ்கிற எத்தனை பேர்களை காண்கிறோம். இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். நீ ஏன் ஜெபம் பண்ணுற, நீ ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? ஐயா, ஜெபத்தை ஒருபொழுதும் நீங்கள் அற்பமாக என்ன ஆகுதுங்க. ஊழியக்காரங்க வாராங்களா, வந்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்களா, உங்கள் கடையில் ஜெபம் பண்ணுறாங்களா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களா, அற்பமாக என்னாதீங்க. அந்த ஊழியக்காரங்க அற்பமானவர்களாக இருக்கலாம், தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த பைபிளை எடுத்துகிட்டு அவங்க உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கிறாங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார். அவருடைய ஜெபத்தை கேட்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊழியக்காரருக்கு முன்பாக நீங்கள் பயபக்தியோடு கூட குடும்பமாய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரலாம். யாருக்கு தெரியும்? ஜெபத்தை அற்பமாக என்னாதிருங்கள். ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுற பொழுது அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. ஜெபம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். மரணத்திலிருந்து தப்புவிக்கும், ஆபத்திலிருந்து தப்புவிக்கும். நாசமாக போகிற அந்த நேரம் வருகிற பொழுது கர்த்தர் பிரித்தெடுத்து அவளை தப்புவிப்பார், புது வாழ்வு கொடுப்பார் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஜெபமும் ஒன்றாக கலந்திருக்கிறது. ஜெபம் இல்லாதபடிக்கு நாம் வாழ முடியாது. ஜெபம் இல்லாதபடிக்கு நாம் நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஜெபம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் நாம் சாதிக்க முடியாது. ஆனால்
ஜெபம் என்று ஒன்று இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டு இருப்போம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கலாம், போதைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், கெட்ட நண்பர்களோடு அலையலாம். இன்றைக்கி நிறைய பெற்றோருடைய பிரச்சனையாக தானே. பிள்ளைகள் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லலாம், முட்டாள்தனமாக காரியங்களை செய்யலாம், கர்த்தரை அறியாதவர்களோடு போய் நான் கலந்துருவேன், திருமணம் செய்திருவேன்னு சொல்லலாம், நடுங்கிக்கிட்டு இருக்கலாம், என்ன பண்ணணும்னு சொல்லி நடுங்கிக்கிட்டு இருக்கலாம். சென்ற வாரத்திலே ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அக்கா அண்ணனுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் நல்ல விசுவாச பிள்ளைகள், ஊழியர் செய்கிறவர்கள். அவங்கெல்லாம் விசுவாசிகளோடு கலந்து நல்ல செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க என்னோடு கூட நல்ல பல வருடம் ஐக்கியமாக இருக்கிறவங்க. கடைசி தம்பி அவ்வளோ அழகாக இருக்கார், நல்ல குணம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தோடு நான் கலக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை வருது. 3ஆம் தேதி கல்யாணம். அவர் சொல்ல மாட்டேங்க, யாரோ வந்து சொல்கிறாங்க 3ஆம் தேதி கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது நான் சென்று ஜெபித்தேன். நான் சென்று கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். பிரியத்துக்குரியவர்களே, இது தவறு, சாலமோன் ராஜா செய்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு வந்தேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த குடும்பத்தில் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த பையன் எந்த நேரத்திலும் பேரலாம், போய் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த குடும்பம் ஊழியம் செய்கிற குடும்பம். நான் அங்கு தான் செல்வேன், அவளைத்தான் திருமணம் செய்வேன், பிடிவாதம் பிடிக்கிறான். நல்ல பையன், கெட்ட பையனும் கிடையாது. இதே போல் பல பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து ஜெபம்தான். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வியாதி சவமாக மாட்டேங்குதா? எவ்வளவோ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சரி செய்யலான்னு பார்த்தாலும் சரி செய்ய முடியலையா? அப்போ மருந்து ஜெபம்தான். ஜெபத்தில் விட்டு வச்சிருங்க, அவ்வளோதான். எல்லாம் தானாக மறைந்து விடும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். சுகமாக்க முடியாத வியாதிகள் கூட ஜெபத்தினாலே நிச்சயமாய் சரியாகிவிடும். பாருங்கள் 14 பாருங்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகள் விவாகம் போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார்கள். அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பார்த்தீங்களா? கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திலிருந்து வரும் தண்டனை நீ அழியாதபடிக்கு உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தின் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துகிறாங்க. மிகவும் வேதனையான வசனங்கள் தான் இவைகள். அவங்களை கிருபையாக ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். அங்கே ஆபிரகாம் ஜெபிச்சதுனால தூதர்கள் வந்துட்டாங்க, அழிக்க போகிறோம், தயவுசெய்து சீக்கிரமாக போயிருங்க, எல்லாரும் சாக போகிறாங்க, அழிக்கப்பட போகிறாங்க, நீங்கள் தப்பிடுங்க, யாருனாலும் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள கூட்டு போங்க, நாங்கள் விட்டுறோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த கிருபையை அறியாதபடிக்கு லோத்து அவருடைய மருமக்கள் மருமகள்கள் அப்படியே மனைவி எல்லாரும் போகிறதுக்கு தாமதிக்கிறாங்க. இவ்வளோ செழிப்பான இந்த லோத்து சோதங்குமாரை விட்டு போகணுமா? அவங்க அப்படி தாமதிக்கிறாங்க. அப்போ தான் தூதர்கள் சொல்கிறாங்க, சீக்கிரமாக போங்க, நாங்கள் அழிக்க போகிறோமே. தகுதி இல்லாதவர்களுக்கு கிருபை பாராட்டப்படுகிற பொழுது என்ன ஆகுங்கிறதுக்கு இது சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவங்களுக்கு அந்த அருமை தெரியலை, தாமதிச்சிட்டு இருக்காங்க. நிறைய தங்கம் வச்சுருந்துருப்பாங்க, செழிப்பான ஊர் இல்லையா? வீட்டில் விதவிதமாக ஜாமான் இருந்திருக்கும், தட்டு முட்டைகள் இருந்திருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் இருந்திருக்கும், பெரிய வீடு இருந்திருக்கும், தோட்டம் இருந்திருக்கும், நகைகள் இருந்திருக்கும், சேலைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு போகணுமே. அவங்களுக்கு அதுதான் பெருசாக தெரிஞ்சதுனால அந்த கிருபை அவர்களுக்கு பாராட்டப்பட்டாலும் கூட தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கிருபை அவர்களுக்கு கிடைச்சா கூட அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்க தாமதிச்சிட்டு இருந்தாங்களா? இந்த கல்யாண வீட்டில் பின்னால் சாப்பிட்றதுக்கு 1000 பேர் 10,000 பேர் நிற்பாங்க. இவங்க மெதுவாக கதை பேசி சிரிச்சுக்கிட்டே மெதுவாக பாயசம் இருக்கா, கூட்டு கொஞ்சம் வைக்கிங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறீங்களா, பின்னால் 1000 10,000 பேர் நிற்பாங்க. வேணுக்குன்னே மெதுவாக ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்ருப்பாங்க. வீட்டில் போய் சாப்பிடுங்க, மெதுவாக சாப்பிடுங்க, ஜோக் அடிங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா கேட்க. பின்னால் 10,000 பேர் நிற்காங்கல்ல, டக்கு டக்குன்னு சாப்பிட்டு தாமதிக்காமல் போக வேண்டியதானே. சில இடங்களில் தாமதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேகமாக அவங்களுக்கு வழி விடணும். பாவம் எல்லோரும் எங்கேருந்து இல்லாமல் வந்திருப்பாங்க. மனிதாபிமானத்தோடு கூட நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடணும். சூழ்நிலை நல்லா இருக்குது, யாரும் இல்லைன்னா மெதுவாக கடைசியில் சாப்பிடுங்க, மெதுவாக சாப்பிடுங்க. பின்னால் 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம மெதுவாக ஜோக் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய கேள்வி. ஆம்புலன்ஸு உள்ள விட்டுட்டே வருது.
யாருடைய உயிரை ஊசில் ஆடிட்டு இருக்கு. நம்ம உடனே ஒதுங்கணும். நம்ம வண்டி காரா லாரியா இல்லைன்னா பஸ்ஸா பைக்கே அவரை விடுங்க, அந்த ஆம்புலன்ஸை விடணும்னு சொல்லி வழி விடணும். அங்கே நம்ம ஆம்புலன்ஸு வரதான் செய்யும், யாருக்காலும் வியாதினை வராமலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போவோம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய பாவம். ஆம்புலன்ஸு துடிச்சிட்டு வரும்போது வழி விடலைன்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. இப்படியாக நிறைய பேர் அவங்களுக்கு அந்த கிருபை தகுதி இல்லாதவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்போது, தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது, தகுதி இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்கும்போது, தகுதி இல்லாதவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்போது, தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் உயரத்தில் வைக்கும் பொழுது அவங்க அந்த கிருபையெல்லாம் உணர்றதே இல்லை. இதுதான் அதிக வேதனை என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவு ஒரு கிருபை அந்த நாளில் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய தாசனாகி அந்த ஆபிரகாமுடைய ஜெபம் அவளை எவ்வளவாய் பாதுகாக்க, ஆனால் அவங்களுக்கு அது உணர்வே இல்லை. கிருபை என்பது கொடுக்கப்படுகிறது, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் உங்களுக்கும் கிருபை கொடுக்கப்படும் என்றால் நாம் அதை உணர்ந்து, யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரே, யாருக்குமே கிடைக்காத இப்படிப்பட்ட ஒரு மருமகனை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரே, மருமகளை தந்திருக்காரு, யாருக்குமே கிடைக்காத ஒரு அப்பாவை, இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை எனக்கு தந்திருக்காரு, யாருக்குமே கிடைக்காத இப்படி ஒரு சகோதரி எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, சகோதரனை கொடுத்துருக்காரு. அந்த கிருபையை உணர்ந்து அவர்களை தக்க வைக்க நாம் போராட வேண்டும். கிடைக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்களை போல வாரியா நீ வாரியான்னு சொல்லிட்டு தீப்பிடிச்சு எரிய போகிற நேரத்தில் மெதுவாக என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஒரு உறவை கொடுத்திருப்பார் என்றால், ஒரு வேலையை கொடுத்திருப்பார் என்றால், ஒரு வருமானத்தை கொடுத்திருப்பார் என்றால், சுகத்தை கொடுத்திருப்பார் என்றால், அதிசயமாக வியாதி சுகமாகி புது வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கும் என்றால் அதுக்கு தகுதியானவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அதெல்லாம் அறியாமல் அப்படி ஒரு மாறி இருப்போம்னா அது ஆண்டவரை அதிகமாக வேதனைப்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதிகமாக அது ஆண்டவரை வேதனைப்படுத்தும், அதிகமாக ஆண்டவரை வேதனைப்படுத்தும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசில் அப்போ அடிக்கடி தீ விபத்துகள் நடக்கும். ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, ஒரு குடிசை வீட்டில். அப்போ எல்லோரும் வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி வேகமாக எடுக்க முடிஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஒரு பிள்ளையை காணோம். எங்கேன்னு பார்த்தா அந்த பிள்ளை கதவு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சா, நாங்கள் ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தலையில் அடித்து அந்த பிள்ளையை வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்களா. வீடு எறியும் போது கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? நிறைய பேருக்கு ஆண்டவர் தருகிற அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களுடைய அருமையே தெரிவதில்லை. எத்தனை பேர் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கர்த்தர் நமக்கு வேலையை கொடுத்துருக்காரு. சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நமக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல, வியாதினால சாப்பிட முடியல. நம்ம என்னெல்லாமோ சாப்பிட்றோமே. வாழ்விலே நாம் நமக்கு பாராட்டப்படுற கிருபை எப்படியாவது நாம் உணர்ந்து கொள்வோம். கிருபை கிடச்சிருச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு அது கிடச்சிருச்சு, என்னை யாரும் அசைக்க முடியாதில்லை அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பெருமை கொள்வோம் என்றால் அந்த கிருபை நம்மை விட்டு எடுக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பாருங்கள், 16ஆம் வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேலே வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தியின் கையை பிடித்து அவனை பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கடைசியில் புரிஞ்சிருது, இவங்க வெளியே வரமாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது, இவங்க அழிய போகிறாங்க. ஆனாலும் அவங்கள அழிக்க ஒப்பு கொடுக்க முடியாது ஆபிரகாமுடைய ஜெபத்தினால. உடனே தேவதூரில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லோத்துடைய ஒரு கை, அவருடைய மனைவியோருடைய கை, அவருடைய பிள்ளைகளுடைய கை அப்படி பிடித்துக்கிட்டு 2 பெண் பிள்ளைகள் அப்படி ஊருக்கு வெளியே தூக்கி கொண்டு போய் வைத்தார்களா. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம், எவ்வளவு வியக்கத்தக்க ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. அந்த மருமக்கள் மாற கூப்பிட்டாங்க, அவங்களும் சேர்ந்து வந்துருந்தாங்கன்னா அவங்களும் தப்பியிருப்பேன். அவங்க நான் வரமாட்டோம், இதால் கிறுக்கு பிடிச்சிருக்கு லோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. சரி, இவங்களாவது தப்பி வைக்கப்படணுங்கிறதுக்காக அவருடைய கையை பிடித்து ஆண்டவருடைய தூதர்கள் அப்படி தூக்கி ஊருக்கு வெளியே கொண்டு வச்சாங்களாம். ஆபத்திலிருந்து, நாச மோசத்திலிருந்து, அழிவிலிருந்து தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் வைத்தார்களாம். தேவனுடைய தூதர்கள் இவங்களால முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே, வரமாட்டாங்கன்னு நினச்ச உடனே கிருபையினால் தூக்கி கொண்டு வச்சாங்களாம். இதுதான் தேவனுடைய அன்பு. அநேக நேரங்களில் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா, வியாதியிலேருந்து மருந்து கொடுத்து பார்த்தோம்,
டாக்டர்ஸ் என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்து எங்கெல்லாமோ போய் பார்த்து நம்மளால் அதில் சுகம் பெற முடியல. பிள்ளைகளுடைய படிப்பு எங்கே போனாலும் வரவே மாட்டேங்குது. எந்த ஸ்கூல் மாற்றி பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை. வேலைக்காக எங்கெல்லாமோ போய் பார்த்து ஒன்றுமே நடக்கலை. பிஸ்னஸ்ஸு என்ன ஆனாலும் ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது. பல வருடங்களாகி வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியல. தொடர்ந்து நஷ்டங்களாக வந்துகிட்ருக்குது, தொடர்ந்து பிரச்சனையாக வந்துட்டுருக்குது. மீன் பிடிக்க போனால் டெய்லி வலை கிழிஞ்சு போகுது. ஐயோ ரொம்ப கஷ்டம். போன வாரம் ஜெபமாலனுக்கு கண்ணில் அந்த வலையை கிழிஞ்சதுனால தச்சிட்டு இருக்கும்போது ஊசி குத்துருச்சு கண்ணுக்குள்ளே. மீன் பிடிக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு. வெற்றி பெறுவதற்கு பல காரியங்களை அனுகூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், வாசல் திறந்திருக்கலாம். நம்ம அறியாமல் அதெல்லாம் பயன்படுத்தாமல் போயிருக்கலாம். இல்லை நம்முடைய தவறுகளால் சில நேரங்களில் நமக்கு இப்படி நடந்துகிட்ருக்கலாம். நம்ம தடுமாறிட்டு இருக்கலாம். எப்படி வெற்றி பெறணும்னு தெரியலையே, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னே தெரியலையே, எப்படி வேலைக்கு போகணுன்னே தெரியலையே, எப்படி முன்னேறணும், வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியலையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. நம்ம அப்படி திகைச்சிட்டு நிற்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு. சரி இனி இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் இல்லை, நேரமும் இல்லை. சரி இவங்களை நம்மளே ஆசீர்வதிப்போம். ஆண்டவரை தூக்கி கொண்டு சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, மன போராட்டங்களிலிருந்து, இழப்புகளிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வச்சிடறாரு. வச்ச பிறகு உங்களை சாத்தானால் தொடவே முடியாது. நஷ்டமே வராது, வியாதியே வராது, அதுக்கு பிறகு அவமானமே வராது, அதுக்கு பிறகு பொல்லாத மனிதர் உங்களை பிடிக்கவே முடியாது, உங்களை கேவலமாக பேசவே முடியாது, பொல்லாத ஆவிகள் உங்கள்கிட்ட போராட முடியாது. ஏன்னா ஆண்டை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வச்சிடறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாலும் வெற்றி தான். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆண்டவரே தூக்கி கொண்டு வெளியே வென்று வைப்பார். ஆபத்திலிருந்து, நாசமோசங்கள் வெளியே கொண்டு வைப்பார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வைப்பார். அவருடைய வாழ்க்கையில் அவர்களால் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அறிஞ்ச ஒன்று அவர் எல்லாத்தையும் செய்கிறார். என்னை மிகவும் தொட்ட சம்பவங்களில் பைபிளில் இது ஒன்று. தகுதியற்றவர்களை ஆண்டவருடைய தூதர்களை இன்னொருடைய ஜெபத்தினால, நீதிமானுடைய ஜெபம் தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வைத்தாரா. நாமும் கூட நமக்கு பாராட்டப்படுற கிருபையை அறிந்து கொள்ளுவோம். கிருபை நம்ம விட்டு போகிறக்கு முன்னோட்டி நான் ஓடி கர்த்தரை நோக்கி நான் ஓடி வருவோம். கண்மலையை நோக்கி ஓடி வருவோம். அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருவோம். அப்பொழுது நாம் தப்புவிக்கப்படுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். ஜெபத்திற்கு எவ்வளோ வல்லமை உண்டு என்று சொல்லி இந்த நாளில் எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர். ஒரு காலம் ஜெபத்தை அற்பமாக எண்ணாதபடிக்கு ராஜா நீங்கள் எங்களை தப்புவிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனே, எப்படியாவது மனம் இறங்கும், எப்படியாவது கர்த்தாவே நீர் உதவி செய்தருளும். எப்படியாவது ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, அவங்களால இருந்து வெளியே வர முடியல ராஜா, அவங்களால பிஸ்னஸே பண்ண முடியல, லாபமே இல்லை, வருமானமே இல்லை, முன்னேற்றமே இல்லைன்னா நீங்கள் தூக்கி கொண்டு அவர்களை ஆசீர்வாதம் எனப்பட்ட இந்த பூமியில் வாழ வைங்க ஆண்டவர். எங்களுடைய பலன் தோற்று போகும்போது நீங்கள் எங்களுக்காக செயல்படுகிற தெய்வமாக இருக்கிறீர் என்கிற மிகப்பெரிய செய்தியை கேட்டு நாங்கள் பரவசப்படுகிறோம். எங்கள் ஆணுடைய அன்பு எங்களை பரவசப்பட வைக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையான மாறாத எங்கள் மீது மிகுந்த அக்கறையுடைய ஒரு தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பதை நினைத்து பார்த்து துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். வியாதியிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வாங்க, கேன்சர்லேருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்துடுங்க. அது பிறகு கேன்சர் பிடிக்கவே முடியாது ஆண்டவர். கிட்னி ஃபெயிலிருந்து வெளியே அப்படி தூரமாக கொண்டு வந்துடுங்க. தீர்க்க முடியாத வியாதிகளும் தூக்கி வெளியே கொண்டு வந்துடுங்க இறைவா. நல்ல சத்தத்தை கேட்குற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை நீ செய்தாகணும். முக்கியமாக பிஸ்னஸில் முன்னேறவே முடியல, எல்லாம் இழந்து போயிட்டேன்னு சொல்கிறவங்களை தூக்கி கொண்டு ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு வைங்கப்பா. தட்டுப்பாடே இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது. 2026 பண கஷ்டமே வரக்கூடாது. அதுக்கு கெட்ட காசு இல்லை, இது கெட்ட காசு இல்லைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதிசயங்களை காணப்படுங்க. வயதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபல் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எதற்காக காத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களை, அற்புதங்களை செய்யுங்க. அனைவரையும் ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள், இந்திய மக்கள், எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய மக்களையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, நம்ம அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையோருடைய ஐக்கியமனாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.